ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நிவியை ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்கு, ஏது ப்ராங்க்கு அப்படின்றத போக போக நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செம ஃபன்னாக இருக்க போது பாருங்கள். எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. Excuse me. Sorry for the disturbance. நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அங்கதான் இருக்கு. நான் வேலைக்கு போயிட்டு வர என்ன கேக்குற? நீ தானே வீட்டுல இருக்க, என்ன எது கேக்குற? நீ தான் வீட்டுல இருக்க, நீ தான் பாத்துக்கணும். என்ன கேக்குற? எதுக்கு போற? அன்னைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க, வாங்கிட்டு உன் கையில தானே கொடுத்த அந்த பஸ்ல தானே இருக்குது. அங்க இல்லைன்னா எதை கேட்டா நீ தானே வீட்டுல இருக்க, நானும் இருக்கேன். எப்ப பார்த்தாலும் என்னையே கேட்கிற, எதை காலனாலும் எதுக்காக இருந்தாலும் என்னையே கேட்கிற. நானே உட முடியாம பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்ன கேட்டுட்டு இருக்க? அதுக்கப்புறம் வச்சது வேற எங்க போவோம்? இந்த டப்பா மட்டும் இருந்தா மீதி எங்க போவோம்? அது இல்ல, கையில செயின் வச்சிருந்தேன். அத பாத்தீங்களா? தேவையில்லாம என் குடும்பத்தை புரியுதா? அப்பயே நான் வாங்கிடலாம்னு சொன்னேன். குறைட்டு குடும்பமா சொன்னீங்க. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? எனக்கு தெரியாது, நிஜமா எனக்கு தெரியாது. வீட்டுல தான் இருந்தது. நான் உங்க அம்மா ஃபோன் பண்ணலாம், உங்க அப்பா கிட்ட அப்படியே வர சொல்லி கொடுத்து விட்டியாலண்ணா. அவர் போய் 2-3 நாள் ஆகுது, திரும்பி அக்க வரல. அது வரைக்கும் இருந்து நான் நேற்று கூட பார்த்தேன் இருந்தது. கொடுத்து விட்டியாங்க அங்க இருக்கிறது. நான் ஏன் கொடுத்து விட போறேன்? அப்புறம் எதுக்கு வாங்க? சீட்டு போட்டது தானே. அது சீட்டு போட்டு மாசம் மாசம் நீ கூட காசு கொடுக்குற, நான் கொடுத்தது. சரி புரிஞ்சிடும், நான் தான் கொடுத்தேன். தேவையில்லாத பேசிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, இங்கதான் இருந்தது. திரும்ப திரும்ப என்ன கேட்கிறேன்? நான் அப்பவே சொன்னேன். அதுக்குதான் அப்பயே ஒரு பீரோவாது வாங்கினா செல்ஃப்லயே வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு போற வீடெல்லாம் செல்ஃப்லயே துணி வச்சாச்சு. பீரோ வாங்கினதான் காணாம போச்சு. ஆமா, பீரோ வாங்கிட்டு பூட்டி சாப்பிட்டு வச்சிருந்துருக்கலாம். இப்ப என்ன கேட்கறேன்? நான் இந்த வீட்டுல அதிகமா யார் இருக்கு? நான் வேலைக்கு போறேன், வரேன், உனக்கு பாத்திரம் தேய்க்கிறேன், ஹெல்ப் பண்ண, வீட்டை கூட்டுறேன், படுத்தும் வரேன். உன்னை பத்தின ஒரு இது தேவை கிடையாது. தலைவி வைக்கிற தலைவி வைக்கணுமா? நம்ம தூங்க வந்து கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. படுத்திருக்க எழுந்து தொலைவி வீணா டென்ஷன் பண்றவன் டெய்லியும் உன்னோட போராட வேண்டியதா இருக்குடா. கேட்டா என்ன வச்சிருக்கியா? ஒழிச்சு சும்மா சொல்லிட்டு இருக்கியா? எனக்கு தெரியாது நிஜமா. நானும் வேலைக்கு போயிட்டு முடியல, உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்கேன். என்ன போயிட்டு நடிச்சிட்டு இருக்காதா? பொண்ணுங்க ஜங்க ஜங்க பொண்ணுங்க ஜிங்க ஐயோ நடிக்காத முத்த ஜொஞ்சுக்கு பஜாலோ நடிக்காதடா. டேய் வீட்ல இருக்க ஒரு பொருளை காணோம்னா கேட்க மாட்டாங்களா? என்ன பண்ண போறியான்னு கேட்டுட்டு இருக்க. இங்கதான் எங்கேயா இருக்கும், நல்லா தேடி பாரு. இல்ல நீ தொலைவு காணும் சொல்லிட்டு இருக்கேன். கட்டில விட்டு இறங்காம படுத்து கிடக்குற.
எனக்கு தூக்கம் வருது. என்னால முடியாது. ஒரு கட்டளை மேல எதுவும் இது பண்ண முடியாது. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். இருந்தது அந்த டப்பில தான் இருந்தது. என்ன கேட்கறது திரும்ப திரும்ப வந்து பாரு என்ன இருக்குமா. டப்பில இருந்தது. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம சீட்டு போட்டு எடுத்தது இந்த காயின் கிடையாது. அதான் இது. எங்க இருந்து சீட்டு போனா அதான் இது. நோடுதாங்க இது. அதான் இதுன்றல. அதான் இது. அடிக்காத சொல்றேன். இல்லைன்னு சொல்றேன். என்ன கேட்கிற நான் எடுக்கவே இல்லை நிஜமா. எதுக்கு அழுவுற? ஏட்ரா ஃபர்ஸ்ட் சிரிப்பா இருக்கா. நான் இங்க மனசு வருதுக்கு உனக்கு சிரிப்பு. ஆனா என்ன கேக்குறீங்க வா. ஒழுங்கா தேடி பாத்தியா? விளையாடாத தயவு செஞ்சு எங்க இருக்குன்னு சொல்றேன். இதெல்லாம் விளையாட்டு கிடையாதுண்ணா. இது வந்து விளையாட்டு. நான் ஏன் விளையாட போறேன் உங்ககிட்ட? எனக்கு என்ன ஆசையா உங்ககிட்ட விளையாடிட்டு இருக்கிறதுக்கு எப்ப பார்த்தாலும்? சொல்லு, எங்க வச்சு சொல்லு, உண்மையை சொல்லணும். சொல்லுடி. எனக்கு தெரியாது. நீ தான் எடுத்து வச்ச. நான் கூட பார்க்க கூட இல்லடா. நான் முழுசா இன்னும் கேட்டியே எப்ப வாங்கி வருவ? உங்க வீட்டுல நான் அவங்களே வச்சுப்பாங்கன்னு கேட்டியே. நான் வந்ததுக்கு அப்புறம் உன் கையில கண்ணை காமிச்சனே. எடுத்து போய் வெயில் சொன்னல எங்க வச்சேன்? அங்க நின்று காமிச்சா நான் சேர்ற உள்ள வெயில் பத்திரம்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன்டா. நான் அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லையே. நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன் தெரியுமா? தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது புரியுதா? நீ அடிச்சா என் மேல எந்த தப்பும் கிடையாது. நான் இதான் பொறுத்துக்கிட்டு போறேன். எல்லாத்தையும் ஒரு அளவு தான் பார்த்துக்கோ. வாங்குறதுனா எனக்கு எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு கஷ்டம்னா நானே ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த தோடு தான் போட்டுட்டு இருக்கேன். ரொம்ப வருஷமா சரி செயின் போடலான்னு சொல்லிட்டு தான் அது சீட்டு போட்டுச்சு. அது சீட்டு போட்டு உடனே வரல. தீபாவளிக்கு போட்டது இப்பதான் நம்மளுக்கே ஏதோ பிரச்சனையால இப்பதான் கொடுத்துருக்காங்க. அதையும் இப்படி பண்ணா எப்படி? யாரு என்ன பண்றது இப்போ? என்ன பண்ணுறது? அப்போ நான் ஏதோ பண்ணுறேன்னு சொல்றியா? அப்போ என்ன பண்ண இப்போ சொல்லு. என்ன அத காயின் இருக்கு, நான் அதேவா விட்டு பார்த்துட்டு இருக்க முடியும்? நான் எனக்கு வேலை இல்லையா? வீட்டு வேலை இருக்குது, எடிட்டிங் ஒர்க் இருக்குது, அதெல்லாம் பண்ண வேண்டாமா? வீட்டுல இருக்க இப்பவே கண்ணை கட்டுது. எனக்கு அதெல்லாம் தெரியாது. கேட்கிற வேலை வச்சுக்கிறது புரியுதா? அப்படிதான் இருப்பேன். என்கிட்ட கிடையாது. சும்மா என்ன வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்க. நான் என்னமோ அடிக்கிற வேலை வச்சுக்கிறது உனக்கு அவ்வளோதான் டிபெண்ட். ஏன் இப்படி பண்ற? லூஸ் பைத்தியம் தானே பிடிச்சிருச்சா இங்க வந்தது? நான் இப்ப என்ன பண்ணேன்? எனக்கு காயின் ஒண்ணு 5 நிமிஷத்துல காயின் தானே வருது. நான் போய் எடுத்து வரேன். கண்ண மூடு. நீ கண்ண மூடு. நான் காயின் தரேன். கண்ண மூடு. ஒரு காயின் கேட்டேன். நான் எத்தனை காயின் தரேன் வாங்கி வச்சிருக்கேன் உனக்கு? நிஜமா என்ன கிடையாது. நீ காயின் கேட்ட இந்த காயின் தான் வேற எந்த காயின் தருவாங்க? அழுவாத. எழுந்துரு. அழுவாத. எடுத்துட்டு வர அழுவாத. அழுவாத. எடுத்துட்டு வர ஏது. படுத்துக்க அப்படி சரி. அழுவாத தரேன். இங்கதான் பிராங்க் பண்ணி பாஸ். பிராங்க்
வீடியோ எடுக்கிறது எனக்கு பிடிக்கல. எங்கடா தெரிய கேமராவா? அதெல்லாம் சொல்ல மாட்டேனே. சரி வாங்க, இங்கதான் வச்சிருந்தேன் முடிவு வச்சிருந்தேன் ப்ராக்டிஸ். சரி அழுகுறது ஐயா. என் மலை எடுக்காத. சரி வாங்க. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. நீயே வச்சு